நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவராஜ், அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போனவங்க இன்னும் வரல. கொஞ்சம் போனாவது பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேள. என்ன என்னாச்சுப்பா? ரிங் போயிட்டே இருக்குமா, எடுக்கவே இல்ல. ஐயோ அம்மா, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருப்பான், வந்துருவாங்க. ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இல்லப்பா, ஒண்ணுமே சொல்லாம அவசரமா கிளம்பி போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒன்னாகாதுமா, ஒன்னாகாது. வந்துருவாங்க. கடவுளே, என்ன சித்ரா, கல்பனா கொண்டு இல்லையே? இல்ல சுமித்ரா, பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்கல. அப்புறம் எதுக்குமா அவசரமா போனீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அத்தை, அங்க என்ன நடந்துச்சுன்னா, அம்மா, சரியான நேரத்துல வந்தீங்கம்மா. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எங்கம்மா பேச போறாரு? கிரெடிட் கார்டு கையில கிடைச்சதும் பகுமானமா வச்சு தேய்ச்சி எடுத்து செலவு பண்ணிட்டு இப்ப அதை கேட்டா நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு. பணம் மட்டும் இன்னைக்கு வரல, அவரை இன்னைக்கு தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இவங்க யாருன்னு தெரியுமா? எங்க சம்மந்தி, சக்கரவர்த்தி குடும்பம். இவங்க முன்னாடி எப்படி பேசுறதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஏமா சும்மா நிறுத்துமா. இனிமே சக்கரவர்த்தி குடும்பம் சக்கரவர்த்தி குடும்பங்கிற ஒரு 50,000 கொடுக்க முடியாதா? புடிங்க, போங்க, கிளம்புங்க சார். எங்களை ஏன் சார் திட்டுறீங்க? சொல்றல போலிக்கறாங்க சார். டேய் வாங்கடா. கெட் அவுட். கல்பனா தான் ட்ரெஸ் வேணும், பவுடர் வேணும், சென்ட் வேணும், பியூட்டி பார்லர் போகணும்னு சொன்னா. அதனால தான் அவனோட கிரெடிட் கார்டை கொடுத்து அனுப்புனா. அப்படித்தானே கல்பனா? அப்படித்தானே கல்பனா? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனா சரண் போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரண் முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட எல்லாம் பேசிட்டு இருந்தான். இப்ப அவன் நிலைமையை பார்த்தா எனக்கே பாவமா தோணுது. ஆமா பாட்டி, சரண் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தான். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டமே இல்ல. கல்பனா வசதியா வாழ்ந்த பொண்ணு. கல்பனாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் சரண் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப சரணுக்கு நல்ல வேலையும் இல்ல, நல்ல சம்பாத்தியமும் இல்ல. குடும்பத்தை எப்படி சமாளிக்க போறான்னு நினைச்சா எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. சும்மா இரு பிரியா. கல்பனா எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கும் தான். நாங்க இத்தனை பேர் இருக்கோம். கண்டிப்பா கல்பனாவுக்கு உதவி பண்ணுவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சித்ரா, நாம எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா ஒன்னும் நடக்க போறதில்ல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சாகணும். என்ன பண்ண போற? ப்ளீஸ் சுமித்ரா, இப்ப என்ன எதுவும் கேட்காத. கொஞ்ச நேரம் என் அமைதியா இருக்க விடுங்க. என்ன
தேவராஜ், சித்ரா என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? நீயாவது ஏதாவது பண்ணுடா. கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ரவி, ராம், வாங்க நாம கொஞ்சம் பேசணும். சுமித்ரா, என்னம்மா இதெல்லாம்? ஏன் இப்படி நடக்குது? இவ்வளவு பேரை இருந்தும் நம்ம கல்பனாவை கவனிக்காம விட்டுட்டாங்களே. வருத்தப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியா போயிடும். கடவுளே, எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடியணும். ராம், கல்பனா நிலைமை இந்த அளவுக்கு ஆன பிறகு நாம இப்படி சும்மா இருக்கிறது சரியில்லை. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப போக வேண்டாம், பேசிட்டோம். என்னன்னு சொல்லுங்கப்பா. சரண நம்ம மறுபடியும் நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கலாம். அப்பா, இதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா அம்மாவுக்கு பிடிக்காது. ஏடா, இப்ப சித்ரா சந்தோஷம் முக்கியமா இல்ல கல்பனா சரணோட சந்தோஷம் முக்கியமா? அப்பா, அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல வரல. ஆனா ராம், இப்ப நமக்கு கல்பனாவோட வாழ்க்கை தான் முக்கியம். தேவைப்பட்டா நம்ம எல்லாருமா சேர்ந்து சித்ராவை கன்வின்ஸ் பண்ணிடலாம்ப்பா. ஆமா அண்ணா, சரண் நம்ம கூட இருந்தா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. ப்ளீஸ்ண்ணா, ஒத்துக்கங்கண்ணா, வேண்டான்னு சொல்லாதீங்க. ரவி, கல்பனா சரண் மேல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீங்க. எனக்கு அக்கறை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு எடுக்கணும்னா நான் யோசிக்கணும். நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. மாமா, என்னம்மா? நீங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீ போமா, நாங்க அதை வந்துடுறோம். நீ போ. ராம், இந்த விஷயத்தை பத்தி நீதான் உங்க அம்மாட்ட பேசணும். நீ சொன்னா கண்டிப்பா அவ ஏத்துக்குவா. ஓகே? ஆமாண்ணா, சித்திக்கிட்ட நீங்க தான் இந்த விஷயத்தை பத்தி பேசி சம்மதம் வாங்கணும்ண்ணா. கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க பேசுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீ சொன்ன மாதிரியே சரண பத்தி பரிதாபமா பேசுன. அப்ப இருந்து அந்த சித்ரா தேவி தலை மேல கைய வச்சுக்கிட்டு யோசனையில இருக்கா. அப்படியா? இங்க இருந்து வந்ததுக்கு பின்னாடி அவ என்ன சொன்னா?
ஒண்ணுமே சொல்லலமா. வந்த உடனே என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு போயிட்டா. அப்படின்னா நம்ம வழிக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். இனிமே அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு பணம் எப்படி வருதுன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இரு. ஆசை ஆசை. அம்மா, அந்த சித்ரா தேவி ரொம்ப கராரு. அவ்வளவு சீக்கிரம்லாம் ஏமாற மாட்டா. இங்க இவ்ளோ ஆனதுக்கு பின்னாடி சித்ரா பொறுமையா இருக்க மாட்டா. ஏன்னா கல்பனா அவ மக. கண்டிப்பா கல்பனாக்கு உதவி பண்ணுவா. எப்படி எப்படி என் பிளான்? உன் பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா என் பிளான் தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பிரியா, உன் பிளான் என்ன? அதாம்மா, அந்த ராம் கர்ச்சீஃப்ல பேர் எழுதின விஷயத்தை பத்தி ஒரு நியூஸ்மே வரல. அவரு அந்த கர்ச்சீஃப பார்த்தாரா இல்லையான்னு கூட தெரியல. நீ சொல்றத பார்த்தா ராம் இதெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீ ஒரு வேலை செய். இப்பவே அந்த கர்ச்சீஃபையும் சாக்ஸையும் எடுத்து ஒளிச்சு வச்சிரு. ஏமா? ஏன்னா கர்ச்சீஃப்ல எழுதி இருக்கிறத ராம் பார்த்தா சீதா கிட்ட சண்டை போடுவான். சித்ரா நம்ம விஷயத்தை பத்தி மறந்துட்டு ராம சமாதானப்படுத்த போயிடுவா. அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஐயோ ஆமாம்மா, நான் யோசிக்கவே இல்லம்மா. பிரியா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய். சரிம்மா, இப்பவே நீ சொன்ன மாதிரி செய்றேன். பை. நம்ம போட்ட திட்டம் என்னைக்குமே தோக்காது. கண்டிப்பா அந்த சித்ரா தேவி பணத்தோட வருவா. வர வெப்ப இந்த பானுமதி. பானுமதி, யோசிச்சுக்கிட்டே இரு. அந்த சித்ரா தேவி கிட்ட என்ன சொல்லி எப்படியெல்லாம் பணத்தை வசூலிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இரு. யோசிடி, வருவா. அம்மா சொன்னதை எப்படி நிறைவேற்றலாம்? சரி, இப்படி பண்ணலாம். அத்தை, சாப்பிடுவாங்க அத்தை. எனக்கு வேண்டாம். அவங்களுக்கு போய் சாப்பாடு போடு. அத்தை, நீங்க அங்க நடந்த விஷயத்த நினைச்சு வருத்தமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இங்க பாருங்க அத்தை, மாமா, ரவி, உங்க மகன் எல்லாரும் இருக்கும்போது இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுற மாட்டாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை.
நான் அவளை பெத்த தாய். கவலைப்படாம எப்படி இருக்கிறது சீதா? சித்ரா, இப்படி நீ ஒருத்தையே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுத்தாகணும். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா சித்ரா, சரணுக்கு நம்ம கம்பெனில வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா கல்பனாவுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த வீட்ல ராம் ரவிக்கு சொத்துல எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு கல்பனாவுக்கும் இருக்கு. அதத்தான் கொடுக்க சொல்றேன். அத்தை, நான் காரணம் இல்லாம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். சரி. அப்பவும் என்னால முடியலனா நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சித்ரா, கல்பனா இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு ஒரே ஒரு மக. அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க எல்லாரும் இருக்கோம். கவலைப்படாம இருமா. சரிங்க அத்தை. வந்து சாப்பிடுமா. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். வாமா வா. அத்தை, நான் வேணும்னா சாப்பாடு இங்க கொண்டு வரட்டா? இல்ல வேண்டாமா, நீ போ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இங்க என்னக்கா பண்றீங்க? அது சீதா, ரவியோட துணி வாஷ் பண்ண போறேன். அப்படியே ராமோட ஷர்ட் ஏதாவது இருந்தா கூட. அக்கா, இந்த நேரத்துலயா? அது ரவியோட ஃபேவரட் ஷர்ட்டை நாளைக்கு போடுறேன்னு சொல்லிருக்காரு. அதான் ராமோட ஷர்ட் இருந்தா கூட நான் அப்படியே சேர்த்தே துவைக்கிறேன். சரிக்கா, நான் கொடுக்குறேன். வாங்கக்கா. அக்கா, அவர் குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அக்கா, நில்லுங்கக்கா, சட்டையை கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம் சீதா, நீயே துவைச்சுக்கோ. அக்கா,
அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்க்கா. என்ன? அத்தைய நான் சாப்பிட கூப்பிடலான்னு போயிருந்தேன். ஆனா அத்தை ரொம்ப வருத்தத்துல இருக்காங்கக்கா. அத்தை இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவங்கள சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு நான் என்னக்கா பண்ணணும்? சொல்லிட வேண்டியதான். சீதா, அவங்க வருத்தப்படுறாங்கன்னா அது யாரால? கல்பனா சரணால தானே? அப்படி இருக்கும்போது சரண் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க தானே? ஆமாக்கா. ஆனா இந்த பிரச்சனையில இருந்து சரணனா எப்படி வெளியில வருவாரு? எப்படின்னா, இப்ப சரணுக்கு தேவை பணம். அந்த பணத்தை உங்க அத்தை கொடுத்துட்டா சரணோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சரண் சந்தோஷமா இருந்தா கல்பனா சந்தோஷமா இருப்பா. கல்பனா சந்தோஷமா இருந்தா உங்க அத்தை சந்தோஷமா இருப்பாங்க. அதனால இப்பவே போய் உங்க அத்தை கிட்ட சொல்லு. நானா? ஆமா, நீதான். ஐயோ வேண்டாம்க்கா, எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கு சீதா பயப்படுற? நீ என்ன கெட்ட விஷயமா சொல்ல போற? அவங்க மகன் நல்லா இருக்கணும் தானே சொல்ற? இங்க பாரு, நீ சொன்னா உங்க அத்தை கண்டிப்பா கேட்பாங்க.